கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மிகவும் பயந்து போனதான ஒரு மனிதன். அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த நேரங்களிலே நியாயாதிபதி புத்தகங்களிலே ஒரு சம்பவம் சொல்லுகிறது. ஒரு நியாயாதிபதியை தேவன் எழுப்ப விரும்பினார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அவர் மனதில் நினைத்து இந்த நேரத்தில் அந்த சம்பவம் தான் இங்கு சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக மீதியானியர்கள் வந்தார்கள். மீதியானியர்கள் பலத்து போய் இந்த இஸ்ரவேல் மக்களை சிறுமைப்படுத்த அவர்கள் தொடங்கின வேளையிலே இஸ்ரவேல் மக்கள் அவருடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்து பயந்தார்கள். பயந்து நடுங்கி தங்களுடைய அடைக்கலமாக பல இடங்களிலே பதுங்கி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். வெளியே வர முடியவில்லை. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தவர்கள். அந்த நேரத்துல கீதியோன் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மிகவும் பயந்தவன். ஆங்கிலத்தில் டுமிட் என்று சொல்வார்கள். ஒரு கோழையான ஒரு மனிதனாக இருந்தான். அவன் என்ன எப்படி பண்ணான்னு சொன்னாக்கா, எப்படி மீதியானியர் வந்து அந்த கோதுமைகளை எல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து போய்விடுவார்கள் பயந்து அவைகளை ஒரு களத்திலே பாதுகாத்து கொண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் தேவனுடைய தூதனானவர் இந்த கிதியோனை சந்திக்கிறார். அந்த வசனத்துல பார்க்கின்ற வேளையில சொல்லுகிற 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனாரர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த நேரத்துல கிதியோன் ஒரு பயந்ததான சுவாபமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை பார்த்து தேவன் அழைக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ ஒரு பராக்கிரமசாலி, யுவர் மேன் ஆஃப் வார், மைட்டி வேலர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறாய், ஆகவே நீ பயப்பட வேண்டாம் என்று. அந்த நேரத்தில் தேவனுடைய தூதனானவருக்கும் கிதியோனுக்கும் உரையாடல் ஏற்படுகிறது. நாங்கள் எப்படி இந்த நேரங்களிலே நாங்கள் தப்பிப்போம், எங்களுக்கு முடியாதே, நாங்கள் எகிப்தில் இருந்த நேரங்களிலே எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி எழுகிறார். ஆனால் தேவன் அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ, நீ அந்த மீதியானரை மேற்கொள்ளுவாய் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளில கூட, ஐயா நான் பலம் இல்லாமல் இருக்கிறேன், பயந்து போய் காணப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்து பயந்து இருக்கிறேன், எனக்கு நல்ல எதிர்காலம் வருமா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து நாம் எப்படிப்பட்ட எளிமையானவர்களாய் இருந்தாலும் பயந்தவர்களாய் இருந்தாலும் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை, நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி, நீங்கள் பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எப்படி யோசுவாவோடு கூட இருந்தாலும் அதே போல உங்களோடும் கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போங்க, பெரிய பலனெல்லாம் வேண்டாம். இந்த சம்பவத்தை குறிப்பாக குறைத்து அப்படியாக கட் ஷார்ட் பண்ணி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கிதியோன் மீதியானரை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதன்படியாக கீழ்ப்படிந்து அந்த நேரத்துல கிதியோன் வெற்றியை பெற்றதை பார்க்கிறோம். அதுபோல நீங்களும் நானும் கூட தேவனிடத்திலிருந்து இந்த நற்சாட்சியை பெற்றவர்களாக பராக்கிரமசாலிகளாக இந்த உலகத்துல வெற்றியோடு வாழ்ந்து நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு செல்வோம். தேவன் நமக்கு தேவையான எல்லா பலத்தையும் அவர் கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் கூட நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போவோம். கர்த்தர் வெற்றி தருவார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருங்க. கிதியோனோடு கூட இருந்த தேவன் எங்களோடும் கூட இருங்க. எங்களையும் பார்த்து உற்சாகப்படுத்துங்க, எங்களுக்கு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு புறப்பட்டு போங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.